வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை, தலைமன்னார், முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்பதால் வடக்கு உள்ள மாகாணங்களுக்கு காற்றின் வேகம் சற்று தரைக்காற்று அதிகமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மழையை பொறுத்தவரை பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, பதுளை, மேலும் கோட்டை, காமந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களும் சற்று தம்புள்ளை, கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று முன்னேறி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று செப்டம்பர் 7ஆம் தேதி. நாளை செப்டம்பர் 8ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கு பெரும்பாலும் கொழும்பு, சிலாபம், ரத்னபுரி, கண்டி, ஹம்மந்தோட்டை மேற்கு பகுதி, மேலும் கோட்டை, கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் நாளை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியிலும் ஒரு 2 இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களில் ஒரு 2 இடங்களில் லேசான மிதமான மழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதிக்கு கூடுதலான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையாகவும், கிழக்கு பகுதியில் வெப்பச்சலன மழை ஒரு 2 இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 8ஆம் தேதி. செப்டம்பர் 9ஆம் தேதி திரிகோணமலை, அதற்கு வடக்கு பகுதி ஒரு 2 இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி. 10, 11, 12 தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி, கிழக்குள்ள மாகாணங்கள் முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, திரிகோணமலை, மேலும் பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை கூடுதலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புள்ளை, கண்டி, ரத்னபுரி, கொழும்பு, நீர்கொழும்பு, ஹாலி, ஹம்மந்தோட்டை, மேலும் பதுளை, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. இதன் காரணமாக செப்டம்பர் 13, 14, 15, 16 இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு வருகிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 7, 8 விட 9, 10 தேதிகளில் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. 9, 10 விட 11, 12, 13 தேதிகளில் மேலும் பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி, மேலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதியும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.